நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் கோங்கூரா சட்னி செய்ய போகிறோம். அதுக்காக கோங்கூரா கீரை எடுத்திருக்கோம். அதாவது தமிழில் சொல்லணும்னா புளிச்சக்கீரைன்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 3 கட்டு புளிச்சக்கீரை எடுத்திருக்கோம். இதுதாங்க அது. இந்த மாதிரி இருக்கும். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த இலைகளை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த கோங்கூரை தண்டெல்லாம் போட வேண்டாம், இலைகள் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்க போகிறோம். ஒரு 100 ml அளவுக்கு. ஆயில் சூடேறி வரட்டும். மிதமான சூடேறி வந்ததும் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே கடலை பருப்பு சேர்த்துக்கணும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 2 பூண்டு, 5 குண்டூர், 5 பேடிகை, 2 இன்ச்சு இஞ்சி, 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் ட்ரை சில்லி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோங்கூரா கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த 3 கட்டு கீரையும் முழுசாக இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த கோங்கூரா கீரை பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. இது வதங்குச்சுனாவே குவான்டிட்டி அப்படியே கம்மியாயிடும், அப்படியே சுருங்கி போயிடும். இது இந்த மாதிரி வதங்கி வர்ற சமயத்தில் உப்பு போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது தூள் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வதங்கினாவே போதும், சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும், லைட்டு ப்ரௌன் கலராக மாறி வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த கோங்கூரா சட்னி ஆந்திரா ரொம்பவே ஃபேமஸுங்க. இது தமிழில் சொல்லணும்னா புளிச்சக்கீரை சட்னின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரைஸு, தோசை, சப்பாத்தி, இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆறி வந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண கோங்கூரா கீரை 15 நிமிஷம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தரித்தரியாக வர்ற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த சட்னியை நீங்கள் அரைக்க விருப்பம் இல்லைனாக்கா அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்படியே ஃபுல் சாஃப்ட் ஆகிடும், சட்னி பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் வதக்கிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அரைக்கிறப்போ பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க, டைரெக்டாக போட்டு அரைச்சிடாதீங்க, ரொம்ப நைஸ் ஆகிடும். அதனால் பல்ஸ் மோடு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 50 ml ஆயில் சேர்த்து இதை அப்படியே அரைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு கெடாமல் இருக்கும் அந்த சட்னி. தண்ணி போடாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான கோங்கூர் சட்னி ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே அருமையாக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.